Hi friends, welcome to Dhana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சொரா புட்டு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நான் 3/4 கிலோ சொரா எடுத்திருக்கேன். கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம வேக விடலாம். இல்ல மஞ்சத்தூள் உப்பு போட வேண்டாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி விடணும். 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இது தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 துண்டு இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30-40 சின்ன சின்ன பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான கொத்தமல்லி, நல்ல காரத்துக்கு ஒரு 4 மிளகாய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மிளகாய் பொடியும் பெப்பர் பொடியும் சேர்க்க போகிறோம். மீன் வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீனை தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆற வச்சு நம்ம மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு மீன். லைட்டாக உரிச்சிங்கன்னா தோல் வந்துடும். எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துன்னா ஒரு அலசிக்கலாம் மீன். தோல்லாம் உரிச்சாச்சு. இதுக்கு மீனுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். இதை நல்லா நம்ம மீனை பிசைஞ்சு விட்டுக்கணும். இதில் இருக்க முள்ளெல்லாம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதுவும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஹோட்டல்லாம் இந்த முள்ளெல்லாம் எடுத்துருவாங்க. இது முள்ளுன்னா முள்ளு மாதிரி இருக்காது, நல்லா ரப்பர் மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். உப்பு மஞ்சத்தூள் போட்டு இப்படி நல்லா உளுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா உப்புலாம் நல்லா மீனில் நல்லா இறங்கும். அதனால் இந்த டைமில் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மீனை காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடிய ஆரம்பிச்சிருக்கு. 1 ஸ்பூன் உளுந்து. நான் இதில் 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சு ஆனியனை போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, சின்ன சின்ன நறுக்கிய இஞ்சி, ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன். ஒரு 30 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்குண்டு. ஒரு 3 பச்சை மிளகாய், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரமாக சாப்பிட்லான்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வேணா போட்டுக்கலாம், இல்லை விட்டுடலாம். போட்டு எண்ணெயிலே போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். லைட்டாக பரட்டி விட்டுட்டு நம்ம உதிர்த்த மீனை போட்டுக்கலாம். மீனில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். ஸோ சிம்மில் வச்சு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு மீன். இப்படி உதிரியாக முட்டைப்பொடி மாசு மாதிரி வரணும். மீனில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடணும். இந்த டைமில் பெப்பர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி.
ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சொரா புட்டு ரெடி. சொரா புட்டு ரெடி. ஹோட்டலில் இவ்வளோ கொடுத்துட்டு 250 ரூபா வாங்கிப்பாங்க.